ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கல்லி கிரிக் டாக் சேனல். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். கிரிக் டாக் டுடே இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா vs ஆஸ்திரேலியா சீரிஸ் அப்டேட்ஸ், ஐசிசி அவார்ட்ஸ், அதர் ஆன்கோயிங் மேட்ச் ரிசல்ட்ஸ், பிக் பேஷ் லீக், அப்புறம் பிளேயர் டு வாட்ச் செக்மெண்ட். இந்தியா vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அட்லைடில் டிசம்பர் 17 நடக்க போதுங்க. அதுவும் இல்லாமல் அது டே நைட் டெஸ்ட் மேட்ச்சுங்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாகவே தான் இருக்கும். டே நைட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு இந்தியாவும் சரி ஆஸ்திரேலியாவும் சரி அந்தளவுக்கு இன்னும் செட் ஆகலை. ஸோ அந்த மேட்ச்சுக்கான பிளேயர்ஸ் லிஸ்ட், ஸோ அவங்களுடைய அப்டேட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மிச்சல் ஸ்டார்க் ஒரு ஸ்பியரோட ஆஸ்திரேலியா கொஞ்சம் நாளாக ரெஸ்ட்டு குத்து வச்சுருந்தாங்க. ஸோ அவரை ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு திரும்பி கால் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு பிங்க் பாலில் போடும்போது ஒரு த்ரெட்டாக தான் இந்தியாவுக்கு இருப்பார். அப்புறம் ரோஹித் சர்மா அவருடைய ஃபிட்னஸை நேற்று தாங்க கிளியர் பண்ணியிருக்காரு பெங்களூரில். ஸோ அவர் இன்னும் ஆஸ்திரேலியா கிளம்பவே இல்லை. ஸோ அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு 14 டே குவாரண்டைன் இருந்ததுக்கப்புறம் தான் அவர் மேட்ச் ஆட முடியும். ஸோ அவர் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ரிமூவ் ஆவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. பட் பிசிசிஐ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் கண்டிப்பாக தேர்ட் டெஸ்ட் மேட்ச்லேருந்து இந்தியாவுக்காக ஆஸ்திரேலியாவில் ஆடுவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. டேவிட் வார்னர் அவர் ஆல்ரெடி T20 மேட்சஸை மிஸ் பண்ணியிருந்தார். ஸோ அவர் இன்ஜுரி அப்டேட் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு. பட் ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அவருக்காக ரீப்ளேஸ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ண புக்கோஸ்கி ப்ராக்டிஸ் மேட்ச்சில் நடந்த இன்ஜுரினால் அவரும் மிஸ் அவுட் ஆகிறாருங்க. ஸோ இப்போ அவருக்கு பதில் ஆஸ்திரேலியாவுக்காக ஓப்பன் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஹாரிஸ் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டட் டீசென்ட் ஓப்பனர் தான். இப்போ தான் 9 மேட்சஸ் ஆடியிருக்காரு. பட் இந்தியா கூட தான் எல்லா புது பிளேயரும் ரெக்கார்ட் செட் பண்ணுவாங்க. ஸோ இவர் இது வரைக்கும் செஞ்சுரி அடிக்கல. பார்ப்போங்க இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஜடேஜா ஒரு கான்ட்ரவர்ஷியலான கன்கஷன் இன்ஜுரிக்கு அப்புறம் இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வரலங்க. அவர் இன்னும் எந்த ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் கூட ஆடலை. ஐசிசி ரூல்ஸ் படி கன்கஷன் இன்ஜுரிக்கு அப்புறம் 10 days ஆச்சு ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அதனால தான் அவர் ப்ராக்டிஸ் மேட்ச் கூட ஆடாமல் இருக்கார். பட் இன்னும் டெஸ்ட் ஸ்குவாடில் தான் இருக்கார். அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணல. கண்டிப்பாக ஜடேஜா ஃபஸ்ட் மேட்ச்சில் ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு தாட்டாக இருக்குது. ஆனால் ஜடேஜா மாதிரி ஒரு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனை இந்தியா லூஸ் பண்ணுறது ஒரு த்ரெட்டாக கூட இருக்கலாம். ஆனால் இந்தியாவுடைய பேட்டிங் டெப்த் இருக்கிறதுனால ஜடேஜாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் அந்தளவுக்கு டீமை பாதிக்காது அப்படிங்கிறது தாங்க கருத்தாக இருக்குது. ஐசிசி அவார்ட்ஸ் போன மாதம் நவம்பரில் ஐசிசி என்னென்ன அவார்ட் யாரெல்லாம் நாமினேஷன் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. இதோடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் 15 டிக்ளேர் பண்ண போகிறாங்க. அப்படி என்னென்ன அவார்ட்ஸ் இருக்குது, யாரெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நாமினேஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐசிசி டெஸ்ட் பிளேயர் ஆஃப் த டிகேட், ஓடிஐ பிளேயர் ஆஃப் த டிகேட், T20 பிளேயர் ஆஃப் த டிகேட் அப்படின்ட்டு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் தனித்தனியாக 6 அவார்டாக டிக்ளேர் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சார் கேர்ஃபீல்டு சோபர் அவார்டு அப்படின்ட்டு ஐசிசி மென் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட் அப்படின்ட்டு டெஸ்ட் T20 ஓடிஐ அப்படின்ற பிரிவு இல்லாமல் பொதுவாக ஒரு நாமினேஷனை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ரேச்சல் எய்கு ஃப்ளின்ட் அவார்டு அப்படின்ட்டு ஐசிசி ஃபீமேல் கிரிக்கெட்டர் அவார்டு ஃபார் த டெக்கேட் அப்படின்ட்டு தனியாக டிக்ளேர் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் யார் நாமினி ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா, MS தோனி, அஸ்வின், இவங்க எல்லாரும் நாமினேட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிங் கோலி இருக்கிற மேல் அவார்ட்ஸ் எல்லாத்துலேயும் நாமினேட் ஆகியிருக்காரு. அதே மாதிரி ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ் அப்புறம் நவால் கோஸ்வாமி இவங்க 2 பேரும் நாமினேட் ஆகியிருக்காங்க. அதர் ஆன்கோயிங் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து vs வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் போயிட்டுருக்கு. இதுலேயும் வெஸ்ட் இண்டீஸ் தோக்குற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சும் சரி T20 சீரிஸும் சரி தோத்துட்டாங்க, ஒயிட் வாஷ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் ஆச்சு ஜெயிப்பாங்கங்கிற நிலைமையில் இருக்கும்போது 3வது நாள் முடிவில் 2வது இன்னிங்ஸில் 85 ரன் பின்னாடி இருக்காங்க. 4 விக்கெட் தான் கையில் இருக்குது. ஸோ இந்த மேட்சஸும் நியூசிலாந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற போல தாங்க இருக்குது. வெஸ்ட் இண்டீஸுக்கு அடுத்தது பாகிஸ்தான் நியூசிலாண்டுக்கு டூர் வரதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் ஸ்டார் பேட்ஸ்மேனாக இருக்கிற பாபர் அசம், அதாவது நம்ம கிங் கோலி மாதிரியே பாகிஸ்தானில் ஃபார்ம் ஆகிட்டு வர பேட்ஸ்மேன் பாபர் அசம், அவர் ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறதுனால ஒரு சில மேட்சஸை மிஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா vs ஆஸ்திரேலியா ப்ராக்டிஸ் மேட்ச் போயிட்டுருக்குங்க. இதில் ஆஸ்திரேலியா இப்போது தோல்வி நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்தியாவுக்கு பேண்ட் அண்ட் விகாரி உடைய செஞ்சுரி ப்ளஸ் மயங்க் அண்ட் கில் உடைய 50 இந்தியாவுக்கு ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ண யூஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நமன் விகாரி இப்போது பேட்டிங்கில் மட்டும் இல்லாமல் பவுலிங் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி விக்கெட்லாம் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இப்போ விகாரியும் ஜடேஜாவுக்கு பதில் ஒரு பேட்டிங் ஸ்ட்ரென்த்துக்காக யூஸ் பண்ணலாம், பவுலிங்க்கும் ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். பிக் பேஷ் லீக் 2021 சீசன் இப்போ போயிட்டுருக்குங்க. இந்தியாவில் எப்படி ஐபிஎல்லோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் பிக் பேஷ் லீக் இன்றைக்கி 5வது மேட்சாக சிட்னி சிக்ஸர்ஸ் vs மெல்பர்ன் ரிச்சர்டர்ஸ் போயிட்டுருக்கு. இதில் ஆரோன் ஃபின்ச், ஷேன் மார்ஷ், கெயின் ரிச்சர்ட்சன்ஸ் போல் கீ பிளேயரும் ஆடிட்டுருக்காங்க.
இந்த சீசனில் தான் பவர் சர்ச் எக்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற புது ரூலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ ரீச் ஆகுதோ அதை பொறுத்து தான் ஐபிஎல்லையும் அப்புறம் ஃப்யூச்சர் ஐசிசி மேட்ச்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பவர் சர்ச் எக்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னன்ட்டு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பிளேயர் டு வாட்ச். பர்வேஸ் ஹுசைன் யமான், பங்களாதேஷ் டீம் பேட்ஸ்மேன். இவர் பார்த்தீங்கன்னா அண்டர் 19 வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு பங்களாதேஷுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போது பங்களாதேஷ் ப்ரீமியர் லீகில் 42 பாலில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ பங்களாதேஷ் டீமுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேனாக இவர் கண்டிப்பாக ஒரு நாள் மாறுவார் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் டைம் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங் டீம் இந்தியா அண்ட் கல்லி கிரிக்கெட் சேனல். ஸ்டே சேஃப் அண்ட் பி ஹெல்தி.